ஆள் வளர்ந்துருக்கான தவிர அறிவு இருக்கான்னு தெரியல. இதை கட் பண்ணாதீங்க, அப்படியே போடுங்க. அவன் வயிற்றுக்கு என்னதான் சோறு தின்றானா இல்லை வேற என்ன தின்றான்னு தெரியல. நான் கூகுளில் எல்லாம் தானே சொல்லுது, பிச்சைக்கார வாந்தி எடுத்து கூட ஒரு டெஃபினேஷன் போட்டு வச்சுக்கிறான். அது என்ன பண்ண முடியும்? திரிஷா புருஷன் போட்டால் கூட தான் விஜய் படம் வருது. முட்டாள்தனமா இல்லாது. ஆமா, திமுக மாதிரி அவன் தானே சொல்றான் திரிஷா புருஷன் சொல்லிட்டு. இப்போ நம்ம அது மாதிரி ஆயிட்டோம்ல. இப்போ கூகுளில் போய் பாடுறா திரிஷா புருஷன் யார் இருக்குன்னு பாரு, யார் படம் இருக்குன்னு. அப்படி சொல்லக்கூடிய வந்துடும் இல்லை. நீ இதை சொன்னா அதை சொல்லுவாங்கல்ல. நீ டுபாகூர் தலைவர் பார்த்தீங்கன்னா சீமான்னு சொல்லும் போது கூகுள் இருக்குன்னு காட்டும் போது அதே கூகுள் என்ன அடையாளம் காட்டுது பாரு. ராவுத்தர் பத்தி எனக்கு தனிப்பட்ட முறையிலும் தெரியும். ஆனால் ஒரு மேடைக்கு பேசுறாருன்னா குறைஞ்சபட்சம் விஷயத்தோட பேசு. நீங்க சீமானுக்கு எதிரான கருத்தை கூட நீங்க சொல்லுங்க, தாராளமா சொல்லலாம், தப்பே கிடையாது. கெட்ட வார்த்தையில ஒருத்தனை பேசுறான்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தையை ரசிக்கிறதுக்கு ஒருத்தன் கை தட்டுவான், அதை கூட கை தட்டுவான். ஆனா இங்க குஷிப்படுத்துறதுலாம் பேசக்கூடாது. அறிவார்ந்து ஒரு விஷயம் விவாதிக்கப்படுதுன்னா அதுக்கான ப்ரிப்பேரா நீங்க வரணும் சார். அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய ஒரு விவாத காட்சி அரங்கத்தில் தேவையில்லாமல் பல சர்ச்சைகளும் உருவாச்சு, தேவையில்லாத சில சம்பவங்களும் நடந்துச்சு. அது என்ன விவாத மேடை, என்ன மாதிரி நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத நம்ம சேனல் நேயர்களுக்காக பேசுறதுக்காக திரு சேக்குவர ஜெய்சங்கர் சார் அவர்கள் அவரோட கேட்ப நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். 100 நாள் ஆட்சி மாற்றமா ஏமாற்றமா அப்படின்னு ஒரு தனியார் நிறுவனம் ஒரு விவாத மேடை நடத்தினாங்க. அந்த மேடையில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் சில பாயிண்ட்டுகளாக குறி வச்சு கடைசியாக இது ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாரு. டிவிகே சார்பாக ராவுத்தர்னு ஒருத்தர் பேசினாரு, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொன்னார்னா, இது டாப்பிக்கே தப்பு, இந்த மாதிரி வச்சது டைட்டிலே தப்பு, இது மாற்றமா ஏற்றமா அப்படின்னு வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தாரு. சில விஷயங்களும் அவர் சொன்னார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க தோணுது, இவங்களோட டிஆர்பி ரேட்டுக்காக இஷ்டத்துக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறது நல்லது? எனக்கு அடிப்படையில் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். எனக்கு கூட பல பேர் கேட்பாங்க, ஏன் சார் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வரமாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் கேட்பேன், நான் மட்டுமே இல்லை சார், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வர மறுக்கிற இந்த யூடியூபர்ஸ் பெரும்பாலும் நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் யாரை வேணால் எடுத்துங்க. ஏன் சவுக்கு சங்கர் வரல, ஏன் மாரிதாஸ் வரல, ஏன் தம்பி சாட்டை வரல? சாட்டை கூட 1-2 போயிருக்காரு. இல்லை, நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு நான் சொல்றது யூடியூப்ல இந்த மன்றம் சொல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்றேன். இப்போ டிவியில் டிபேட் நடத்துனாங்களே, அதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது அப்போ நான் சொல்லுவேன் என்னன்னா, இவங்கெல்லாம் ஏன் வரல தெரியுமா? ஏன் வரலன்னா வரக்கூடாதுன்னு. நான் அது சவுக்கு சங்கராக இருக்கட்டும், மாரிதாஸாக இருக்கட்டும், அந்த சாட்டை திரும்ப என்னன்னா, ஒரு கருத்தை வலிமையாக சொல்லும் பொழுது அதை நீங்கள் பேச அனுமதிக்க மாட்டீங்க. எனக்கு பிரச்சனையே அதுதான். இப்போ நான் வருவேன், நான் ஒரு யூடியூப்ல பேசும்போது தான் என்னை பேசுறதுக்கு அனுமதிப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் கொஞ்சம் அதீதமாக பேசினா கூட பார்த்தீங்கன்னா அவங்க நான் போன பிறகு எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டுருவாங்க. எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் அதை பார்க்கவும் மாட்டேன், எனக்கு தெரியவும் தெரியாது அவங்க கட் பண்ணாலே. ஆனால் நான் பேசிட்டு போயிட்டேன், மனநிறைவு. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போனோம்னா என்ன சொல்லுவாங்க, சார் ப்ளீஸ் சார் நாங்கள் இதை அனுமதிக்க முடியாதுன்னுவான். அப்படின்னா இல்லை நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது. அப்போ மனசுல தோணும், மயிறு நீனே என்னை அனுமதிக்கிறதுன்னு கேட்குற மாதிரி ஆயிடும். எனக்கு ஃப்ரீடம் வேணும் பேசுறதுக்கு, என் கருத்துரிமை, என் கருத்து எனக்கு பார்த்தீங்கன்னா என் கருத்தை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை வேணும். அப்போ நீ என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நான் இதை அனுமதிக்க முடியாதுன்னு. காரணம் என்னன்னா, பிரச்சனை எனக்கு இல்லை, உனக்கு பிரச்சனை. காரணம் என்னன்னா, நீ ஒரு அசைன்மெண்ட்ல இருக்கிற, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருப்ப அல்லது எதிர்கட்சிக்கு ஆதரவா இருப்ப அல்லது ஏதோ ஒரு கட்சிக்கு நீ ஆதரவா இருப்ப. நான் அந்த கட்சிக்கு மாற்று கருத்து நான் சொல்லும்போது நீ என்ன செய்யணும்னா, சார் நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது, நீங்க எப்படிலாம் பேச முடியாது, எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன ஆகும், வயிறு நீனத்தை என்ன அனுமதிக்கிறது? அதனால தான் நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு நான் போறதே கிடையாது. காரணம் என்னன்னா, நம்ம குரல் வலையை நெரிப்பான், அவனுக்கு சாதகமா பேசுற வரைக்கும் விடுவான், ஆளுங்கட்சிக்கு சாதகமா, ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் அப்படி போச்சுன்னா உடனே அவனுக்கு ஒரு ஒயர்லெஸ் வரும், மெசேஜ் வரும், அவர் கொஞ்சம் சேகுவரை கொஞ்சம் ஓவராக பேசுறாரு, கொஞ்சம் அவர் கொஞ்சம் கட் பண்ணுங்க, நீங்கள் அவர்கிட்ட போங்க. இதை நான் பார்த்துட்டேன். நான் ஒரு யூடியூப்லேயே டிபேட்டுக்கு போகும்போது நான் பார்த்துட்டேன். நான் கொஞ்சம் அப்படி பேச விடணும்னு கேட்டிங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா மைக்கு நம்மக்கிட்ட வராது. இது ஏன் நெறியாளர் நம்ம பக்கம் வரமாட்டான். ஏன்னா என்னங்க டமால் டிமின்னு அடிக்கிறாரு போட்டு, இது நமக்கு சங்கடமாயிடுங்க, நம்ம ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம், இவர் நாங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகிறாரு, அப்படி போயிடும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் நான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போகிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, இந்த டிபேட்டிட்டையும் போகிறதில்ல. ஏன்னா டிபேட்டிட்ட போனேன்னா நான் எக்ரி அடிப்பேன்,
ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கவுண்டர் தர முடியாது, பதில் தர முடியாது. பதில் தர முடியாது நீங்கள் என்ன செய்ய கேட்டால் பர்சனலாக போயிடுங்க. இப்போ நடக்கிறது அதுதான். இப்போ இடும்பானம் கார்த்திக்கோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியல. சொல்லப்பட்ட இப்போ டிபேட்னா என்ன தெரியுமா சார்? ஃபர்ஸ்ட் இந்த டிபேட்டே சரியில்லை, அது வேற விஷயம். ஒரே கட்சி சார்ந்த 3 பேர் உட்கார வச்சுட்டு வெவ்வேறு கட்சி சார்ந்த 3 பேர் உட்கார வச்சாங்க. அதுவே அடிப்படையில் தப்பு. இந்த டிபேட்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கல்ல, அவனுக்கு அறிவு இருக்கான்னு தெரியல. ஆள் நல்லா உயரமா, அவன் பேர் என்னங்க, ஆள் வளர்ந்துருக்கானே தவிர அவன் அறிவு இருக்கான்னு தெரியல. இந்த தி டிபேட்னு சொல்லி இதை கட் பண்ணாதீங்க, அப்படியே போடுங்க. தி டிபேட்னு ஒரு சேனல் சார். அவன் வயிற்றுக்கு என்னதான் சோறு தின்றானா இல்லை வேற என்ன தின்றான்னு தெரியல. ஒரு டிபேட் நீ நடத்துறன்னு சொன்னா நீங்க ஒரு சார்புலாம் பார்க்கக்கூடாது. நீங்க தனித்தனியாக வரும். அவங்க யாரும் எந்த சார்ந்து, இப்போ ஆளுங்கட்சி சார்ந்து இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சி சார்ந்து இருக்கட்டும், இல்லை அவங்க நிலைப்பாடு என்னமா இருக்கட்டும், ஆனால் வெவ்வேறு கட்சியில இருந்து இருக்கணும். ஒரு பக்கம் 3 பேரும் டிவிக்கேவை ஆதரிக்கிறவங்க. 3 பேருமே யாரு? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெகதீச பாண்டியன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராவுத்தர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே இருந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யார் பார்த்து ஏடிஎம்கே இருந்து இப்போதான் போய் சேர்ந்தார் அவர், முன்னாள் வந்து அமைச்சர். அவர் சொல்லாங்களா, அது வாழைப்பழம் மாதிரி நல்லா பேசுவார்னு சொல்லி ஒரு பொண்ணு கூட பேச பாருங்க. அந்த சொல்லுதெல்லாம் உண்மையில வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம் அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய நபர் தான் வச்சுக்கலாம். தமிழ் சுத்தமாக பேசக்கூடிய நபர் தான். சரி, அவர் வந்து 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆதரவாளர்கள். 3 பேருமே டிவிக்கு கட்சியை சார்ந்தவர்கள். ஆதரவாளர் மட்டும் கிடையாது, கட்சியை சார்ந்தவர்கள். ஆதரவாளர் வேற, கட்சியை சார்ந்து வேற. 3 பேருமே கட்சியை சார்ந்தவங்க உட்கார வச்சுட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்க. அது எப்படி சரியா இருக்கும்? நமக்கு யார் மீதும் வன்மம் கிடையாது சார். நமக்கு எல்லாமே தம்பிங்க, நம்ம எல்லாமே அண்ணனுக்கு தான். யாரும் தான் இருக்கும். கேட்கறதுக்கு ஒரு நடத்துற நெறியாளருக்கு முதல்ல புத்தி இருக்கணும்டா அவங்களுக்கு. நீங்க வந்து ஒரு ஆதரவாளர் பேரை கூட நீங்க கொண்டு வரலாம் சார். அப்போ அவங்க கிட்ட வந்து குறையும். இப்போ ஒரு கட்சிக்காரன் இந்த 3 பேருக்கும் ஒரே கட்சியை சார்ந்தவங்க மட்டும் கட்சியோட நிர்வாகிகளே இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட அப்படிதான் நேரடியாக கட்சியில் இருக்கிறவங்க. ஆனா இந்த சைடில் வந்து பார்த்தா திமுக சார்ந்தவர், அதிமுக சார்ந்த கல்யாண சுந்தரம், வந்து நாம் தமிழ் கட்சி சார்ந்த தம்பி இடும்பானம் கார்த்திக், 3 பேர், 3 கட்சியை சார்ந்தவர். நீங்க என்னதான் வந்து ஆட்சிக்கு எதிராக நீங்க பேசினா கூட பார்த்தீங்கன்னா அங்க வந்து தனித்தனி கட்சி தானே நீங்க. அதே மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரிக்கிற கட்சியை கொண்டு வந்துட்டு போங்க. தாவேக்கா ஆதரிக்கிற கட்சி இருக்கா, விசிகா ஒருத்தர் கொண்டு வாங்க. அதே மாதிரி தாவேக்கா ஆட்சியை ஆதரிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிஸ்ட் கொண்டு வாங்க. அதானே நியாயம். ஒரே கட்சி அந்த 3 பேரை வர வச்சுட்டு அப்போ அந்த இடத்துல வந்து இடும்பானம் கார்த்திக் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீச பாண்டியனாவது பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பேசுறாரு. அது வந்து நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்ந்த அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா போனார் பாருங்க, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக தான் பேசுறாரு, அரசியல் தான் பேசுறாரு. தனிப்பட்ட இது அவர் நாகரிகமாக பேசக்கூடிய நபர் அவர். ஆனால் ராவுதர் வந்து பேசுனது வந்து அது தப்பான விஷயம். நீங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, யாரா இருந்தாலும் ஒரு லிமிட் ஒன்று இருக்கு. நீங்க கூகுளில் போய் டுபாக்கூர் தலைவர்னு போட்டு பாருங்க. இடும்பானம் கார்த்திக்கு எந்த இடத்துலையும் இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசவே இல்லை. இடும்பானம் கார்த்திக் சொல்றது என்னன்னு கேட்டா வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இந்த அரசு வந்து இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணாங்க, ஏற்றமா ஏமாற்றன்றதுக்கான சில பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து அவர் வந்து விஜயை தாக்கியிருந்தாருன்னா நீங்க சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன கேட்டா டுபாக்கூர் தலைவர்னு சொல்லி நீங்க வந்து கூகுளில் போய் வந்து தட்டுங்க, யார் படம் வந்து பாருங்கன்னு சொல்றது கரெக்டா இருக்கும். சொல்லுங்க, இது தனிப்பட்ட தாக்குதல் இல்லை. இல்ல அதுதான் நான் கேட்கிறேன். அதுதான் இந்த இப்ப புரியுதுங்களா ஏன் நான் வந்து அங்க போறதில்லைன்னு சொல்லிட்டு. ஏன் நான் அங்க போறதில்லை, இந்த மாதிரியான வந்து டிபேட்டுக்கெல்லாம் நான் ஏன் போறதில்லைன்னா, அவனு சீன் போடுவானுங்க. அப்படியே அங்க ஒரு கூட்டத்தார வர வச்சுருவானுங்க. இந்த சைட்ல இருந்து ஒரு 50 பேர், அந்த சைட்ல இருந்து ஒரு 50 பேர், ஒரு 200 பேரை வர வச்சுருவானுங்க வச்சுக்க. ஒரு 100 பேரை வச்சுருந்தா ஒரு 20 பேர் அவங்க வந்து நடத்த விடாத பண்றாங்க. காரசாரமா போச்சு விவாதம், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. தப்பு இல்லை. நீங்க ஒரு தலைவரை வந்து மென்ஷன் பண்றீங்க. நீங்க ஒரு கட்சியை நீங்க இழிவா பேசலாம் தப்பு, அந்த கட்சியில் இருக்கிற வந்து தொண்டர்களை இழிவா பேசலாம் தப்பு, அந்த தலைவரே இழிவா பேசலாம் தப்பு. அந்த இழிவுன்ற எதனால வருது? அபியூஸ் பண்ணி பேசுற. டுபாக்கூர்னா என்ன கேட்டா வந்து டுபாக்கூர் தலைவர்னு சொல்லிட்டு கூகுள்ல போடுறதுக்கு
கூகுள்ன்றது எப்படி அந்த அமைப்பு செயல்படுதா தெரியுமா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் வந்துக்கிட்ட இப்போ நம்ம அங்கே போயிருந்தோன்னு வச்சுங்க, நம்ம என்ன சொல்லுவோம் ராவுதர்கிட்ட, ராவுதர் நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் வந்து டுபாகூர்னு தலைவர்னு தட்டினா வந்து சீமானை காட்டுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே நீங்கள் த்ரீஷா பூஷன் தட்டுங்க, யாரை காட்டுது பாருங்க. சொல்லக்கூடிய சூழ்நிலை வருமா அதை உட்காந்துருக்கும் சொல்லலாம். அதுதான் சார் சொல்கிறேன். இந்த இந்த விக்கிபீடியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் பதிவேற்றம் பண்ணுறது தான் சார். இது பப்ளிக் கிட்ட என்ன மாதிரியான அந்த அந்த பேச்சுக்கள் இருக்குது, இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டே வந்து வர வைக்கணும்னா வர வைக்கலாம். நம்மளை பற்றி இழிவாக பேசி ஒரு விஷயத்த வர வைக்கணும்னா வந்து பெரிய விஷயம் கிடையாது. கூகுள் அடையாளம் காட்டினா வரும். புரியுதா சொல்றது? இப்போ என்ன போட்டுக்கிறான் கூகுளில் என்னன்னு கேட்டினா, இவர் சர்ச்சைக்குரிய பேச்சாளர் போட்டுக்கிறான். நான் என்னத்தை சர்ச்சை பண்ணுறேன் நீங்களே சொல்லுங்கள். பைல்வான் ரேஞ்சுக்காக நான் சர்ச்சை பண்ணிட்டேன். அவர் சினிமா நடிகைகள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறுபவர்னு இருக்கு. கூகுள் எடுத்து பாருங்க. இவர் ஒரு பத்திரிகையாளர் வந்து பல செய்திகள் வந்து அரசியல் குறித்து இவருடைய கருத்துக்கள் வந்து பரவலாக வந்து பார்வையாளர் மத்தியில் வந்து ஈர்க்கப்படுது. சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்றான் கூகுள்னா, இவர் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சாளர். புரியுதுங்களா நமக்கு ரிமார்க்கு? இவர் சர்ச்சைக்குரிய பேச்சாளர் தான், இவன் பிரச்சனைக்குரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்வேன், உள்ளபடியே சொல்வேன். எல்லாருக்கும் இருக்கு சார். விமனைசர்னு தட்டினா யார் படம் வருதுன்னு பாருங்க. விமனைசர் அப்படின்னு நீங்க தட்டினீங்கன்னா யாருடைய படம்லாம் வருது பாருங்க. அப்போ அவங்களாம் விமனைசரா? ஸோ இந்த மாதிரி ஒரு அடையாளம் வந்து நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் தரீங்கன்னா அங்கே சம்மந்தமாக திடீர்னு காட்டணும். அது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறாங்களா, இந்த யூடியூப்க்கு எப்படி இந்த அல்காரிதம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ கூகுளுக்கு ஒன்று இருக்குது சார். அதை நீங்கள் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா டுபாகூர் தலைவர்னு போட்டால் சீமான் படம் வருது, கேட்டினா த்ரீஷா புருஷன் போட்டால் கூட தான் வந்து விஜய் படம் வருது. முட்டாள்தனமாக இல்லாது இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் கேட்டேன், இந்த தாவேக்கால பேசக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனிப்பட்ட வன்ம பேச்சை வந்து முதல்ல கட் பண்ணும். வன்ம பேச்சு இருக்கக்கூடாது. இல்லை கருத்தை வந்து கருத்து ரீதியாக ஆமாம் எதுக்குன்றீங்க? நான் பரவலாக பார்த்துட்டேன். இப்போ அந்த இடத்துல வந்து இடுமான கார்த்திகை ரொம்ப அமைதியாக இருந்துட்டார். உண்மையிலே சொல்ல நான்லாம் இருக்க மாட்டேன், சத்தியமாக சொல்ல நான் இருக்க மாட்டேன். இப்போ புரியுதுங்களா? அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். எனக்கு அந்த பக்குவம் கிடையாது. 55 வயசு ஆயிடுச்சு தான், எனக்கு அந்த பக்குவம் கிடையாது. அதனால தான் இந்த தொல்லைக்கு போகிறதே கிடையாது. நான் எங்கே இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களில் இந்த டிபேட்டுக்கெல்லாம் நான் ஏன் போகிறது இல்லைன்னா, நான் இப்போ அடுத்தது உடனே எனக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்பேன். அதில் எழுந்து நான் அப்பயே சொல்லுவேன், ராவுத்தர் அந்த கூகுள்லேயே அப்படியே தட்டுங்க, தப்பு இல்லை. எப்பவுமே இந்த இந்த வேலை வச்சுக்கூடாது. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பேசிட்டு போயிடுறீங்கப்பா. இப்போ இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, நான் சொல்கிறேன் பாருங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கே போயிடுவாங்கன்னு கேட்டால், நேராக ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிடுவாங்க, தலைவர்கிட்ட போயிடுவாங்க. ராவுத்தரை விட்டுருவாங்க, தலைவரை தூக்குவாங்க. இப்போ அப்படிதானே போயிட்டு இருக்குது. இல்லை சார், இந்த மாதிரி விவாத மேடைகள் எல்லாமே இவங்களுடைய டிஆர்பிக்காக பண்ற மாதிரி தானே இருக்கு. டிஆர்பிக்காக பண்றானுங்க சார். ஆனால் நான் என்ன கேட்குறேன், மேடையில் ஒருத்தர் வந்து பக்குவமற்ற பேச்சு பேசுறாருங்க, அந்த வார்த்தை எப்படி திருப்பி எடுக்கிறது நீங்கள் சொல்லுங்க சார். எனக்கு தெரியல. இப்போ சீமான் குறித்து அவதூறாக நீங்கள் ஒரு வார்த்தை பேசுறீங்க, அதை எப்படி சார் ரிட்டர்ன் எடுப்பீங்க? அந்த வார்த்தை பேசிட்ட பிறகு சொல்லுங்க. இல்லை மன்னிப்பே கேட்டா கூட வந்துருமா சார்? அது ரிட்டர்ன் ஆயிடுமா? அது சொல்லுங்க. எந்த வார்த்தையுமே வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அப்போ வந்து நீங்க வந்து பேசும்போது குறைஞ்சபட்சம் சப்ஜெக்ட் பேசுங்க. இப்போ நானே இருந்தேன்னு வச்சுங்க, அந்த இடத்துல மாற்றமா ஏமாற்றம்னு கேட்டால், இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் பேச்சாற்றல் திறமைன்றது இதுதான். இப்போ மாற்றமா ஏமாற்றமா, மாற்றம் குறித்து பேசுங்க. என்னன்னா மாற்றம் நான் பேசுவேன், என்னெல்லாம் மாறி இருக்கு பேச முடியும் என்னால. உங்களுக்கு பேச திராணி இல்லை. விஜய் ஆட்சி மாற்றமா ஏமாற்றம் நான் சொல்றேன். மாற்றம் இவ்வளவு மாற்றம் இருக்கு, எத்தனை மாற்றம்ன்றதை என்னால லிஸ்ட் போட முடியும். இதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்றத நம்ம கொண்டு வர முடியும். அதே ஏமாற்றம் சொன்னாலும் பேச முடியும். மாற்றமா ஏமாற்றம் என்னால பேச முடியும். தனிப்பட்ட வாழ்க்கை போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது எந்த தலைவர் குறித்தும் பேச வேண்டிய, உங்களுக்கு பேச திராணி இல்லை, திறமை இல்லை, அவ்வளவுதான். அப்ப நீங்க நேரம் என்ன செய்றீங்க, சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டுபாகூர் தலைவர் இருக்கு, சரக்கு இல்லை உங்கள்கிட்ட, அவ்வளவுதான்.
பேசுறதுக்கு சரக்கு இல்லை, பேச கத்துக்கிட்டு வாங்க. இது பெரும்பாலும் வந்து டிவி கேஸ் அந்த யார் பேசினாலுமே அவங்க கிட்ட வந்து எதிர்வாதம் வைக்கிறது சார் சரக்கு இல்லை சார், பேசுறது சரக்கு இல்லை சார், அவ்வளவுதான் சார், ஒரே வார்த்தை. பேச்சாற்றல் இல்லை, அவ்வளவுதான். நான் தான் சொல்றேன்ல, ஆதரிச்சும் பேச முடியும். அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும் சார், நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். அங்க உட்கார்ந்துருக்க பார்வையாளர் அத்தனை பேர் நிசப்தமாக்கிடலாம். அது எந்த கட்சியை சார்ந்து கூட வரட்டும், தாவேக்காக்கு எதிரானவர்கள் கூட வரட்டும், ஆதரவாளர் கூட வரட்டும். அந்த இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைத்தட்டி கூட ஆரவாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆதரிச்சு சொல்லணும், நிசப்தமாக்கிடலாம். அவ்வளோ வந்து சப்ஜெக்ட் வேணும். நீங்க சப்ஜெக்டே இல்லாமல் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிபேட் கூப்பிட்டாங்கன்னா ரைட் ஓகே சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டீங்கன்னா அப்படிதான் நடக்கும். ஸோ தனிநபர் தாக்குதல், தனிநபர் மீதான அந்த வன்மம், இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்சியில் வெளிப்படுது. ராவுத்தர் பற்றி எனக்கு தனிப்பட்ட முறையிலும் தெரியும், நம்ம அதை பற்றி பேசுறது அர்த்தம் கிடையாது. ஆனால் ஒரு மேடைக்கு வந்து பேசுறாருன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா விஷயத்தோட வந்து பேசுங்க, சப்ஜெக்டை பேசுங்க சார். நீங்க சீமானுக்கு எதிரான கருத்தை கூட நீங்க சொல்லுங்க, தாராளமா சொல்லலாம், தப்பே கிடையாது, சொல்லுங்க. ஆனா அதுக்கு ஒரு நாகரிகம் வேணும்ல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான வார்த்தை கீழ்த்தரமான வார்த்தை. இதை யாரு பதில் கேட்க முடியும்? இனமான கேட்பாரா? அவர் பேசிட்டு உட்காந்துட்டாரு. அப்போ ஒரு கட்டத்தில் அதனால தான் சொல்றது, இந்த டிபேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேசிட்டு செய்வானுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காரசாரமே இல்லைங்க, ரொம்ப டல்லாக போயிடுச்சுங்க. இவர் வந்தாருங்க, ராவுத்தர் வந்து டுபாகூர் தலைவர்னு சொல்லி சீமான சொன்னாருங்க, அவ்வளோதாங்க, பத்திக்கிச்சுங்க, அப்படியே பரபரப்பாயிடுச்சுங்க அண்ணானுங்க. இப்போ அதனால தான் சொல்கிறேன், இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வளர்ந்தவருக்கு மூலங்களை வளரல. ஒன்று அங்கே கொண்டு வரீங்கன்னு சொன்னால் தனித்தனியாக ஒரு கட்சியிலேருந்து ஆளை கொண்டு வாங்க. அது டிவிக்கு ஆதரிக்கிற கட்சியாக இருக்கட்டும், எதிர்க்கிற கட்சியாக இருக்கட்டுங்க, தனித்தனியாக கொண்டு வாங்க. ஒரே கட்சியை சேர்ந்தா 3 பேரை உட்காரிக்கிற ஒரு சைடு என்னடா டிபேட் நடத்துறீங்க நீங்க? வேற டிபேட் வேற இல்லை சார். எனக்கு ஒரு விஷயம் கேட்க தோணுது என்னன்னா, அவங்க பேசும்போது என்ன கீழே இருந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த தொண்டர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க, ஒரு ஆவேசமா அவர் பேசினாங்க தெரியும். இது வேணும்னே நாம் தமிழர் கட்சியோட அப்படிதானே சார் நடக்கும், அப்படிதானே சார் பண்றாங்களோ, அப்படிதானே சார் நடக்கும். ஒரு 50 பேர் வந்து கட்சியை சார்ந்த தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து அந்த இடத்துல பேசுனீங்கன்னா என்ன சார் பண்ணுவாங்க? ரியாக்ட் பண்றது நான் கேட்குறேன். சண்டை தான் நடக்கும். இப்போ புரியுங்களா? நீங்க முதல்ல நீங்க வந்து ஒரு விதிகள் வகுக்கணும். இதுல வந்து பாருங்க, யாருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் வந்து பேச முடியாது அப்படின்றது ஒரு விதிகள் இருக்கணும். எந்த பேச்சு இதெல்லாம் அனுமதி. இப்போ இதுனா என்ன சபாநாயகரார் இவர் உட்காந்துட்டு வந்து நெறியாளர்? நான் கேட்குறேன், நெறியாளருக்கு ஒரு தகுதி வேணும். கண்ட கழுதி தான் உட்கார்ந்துருது இப்போ நெறியாளர்ன்ற பேர்ல. ஓப்பனா சொல்றேன், நெறியாளர் தான் வந்து இப்ப பேசிட்ட பிறகு என்ன பண்ணுவ? நீ ஒருத்தர் வல்கரா ஒருத்தர் அசிங்கமா பேசிட்ட பிறகு என்னடா பண்ணுவேன்? நெறியாளர் நீ சபாநாயகரா? நீ அவை குறிப்பில் இருந்து நீக்கிறன்றதுக்கு தப்பு இல்லாது யார் பொறுப்பேற்றுக்கிறது? பின்ன அவன் பேர் என்னப்பா? அந்த நெறியாளர் அவன் பேரு தப்பு இல்லையா? அது இல்ல இவங்க வந்து பேசிட்டு இப்ப நீ நிகழ்ச்சி நடத்துற ஒரு தலைவர் குறித்து அவதூறா பேசிட்டான், ஒரு நபர் பேசுவாங்க, நீ என்ன பண்ணுவ? என்ன பொறுப்பேற்றுக்க முடியும்? நீ சொல்லும் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தைரியம்? இதுக்கெல்லாம் வந்து யாரு கோர்ட்டு கேஸ் போக போறாங்க? என்ன கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கேஸே போடணுன்ற கூகுள் இருக்கிறதா சொல்லணும்னா கூகுளில் எல்லாம் தானே சொல்லுது. பிச்சைக்கார வாந்தியத்துக்கு கூட ஒரு டெஃபினேஷன் போட்டு வச்சுக்கிறான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? கூகுள் எல்லாம் தான் இருக்கு. கட்டுப்பாடு வேணும். ஆனால் தான் நான் தவிர்க்க முடியும். இப்போ நான் சொல்றேன், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எப்படி ஆயிட்டு பாருங்க, திமுக மாதிரி ஆயிட்டேன் நான். இப்போ திமுக ஆமா திமுக மாதிரி அவன் தானே சொல்றான் திரிஷா புருஷன் சொல்லிட்டு. இப்போ நம்ம அது மாதிரி ஆயிட்டோம்ல. இப்போ கூகுள்ல போய் பாடுறா திரிஷா புருஷன் யார் இருக்குது பாரு, யார் படம் இருக்குன்னு அப்படி சொல்லக்கூடிய வந்துடும்ல. நீ இதை சொன்னா அதை சொல்லுவாங்கல்ல. நீ டுபாகூர் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான்னு சொல்லி சொல்லும் போது கூகுள் இருக்குன்னு காட்டும் போது அதே கூகுள் என்ன அடையாளம் காட்டுது பாரு. எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு சார். அது எப்படி செயல்படுதுன்னு தெரியும். முதல்ல கூகுள் வந்து எப்படி செயல்படுதுன்னு தெரியுமா? இல்ல சார், இவங்க எல்லாம் இந்த சோர்சஸ் மூலமா தான் சார் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதிவு பண்ணி வைக்குது. டிபேட் நடத்துறது வந்து என்ன, இந்த நாம் தமிழர் கட்சியோ டிவிக்கோ பண்ண சாதனைகள் சொல்றதுக்கா? அதான் சார், நீங்க தலைப்பு எடுத்துட்டீங்கன்னா அந்த நெறியாளர் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு தலைப்பு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கூட பிறந்து போகக்கூடாது. இப்போ மாற்றமா ஏமாற்றமா தம்பி இடுமான கார்த்திக் பாயிண்ட் அவுட் ஒரு பாயிண்டா தனித்தனியா எடுத்து வைக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஏமாற்றம் தான்
அப்படின்னு. அப்போ நீங்கள் மறுத்து பேச வரீங்க. இந்த தலைப்பே தப்பு, மாற்றமா ஏற்றமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா மாற்றம்னா நெகட்டிவாகவும் ஆகிடும், பாசிட்டிவாகவும் இருக்குன்றதுனால சொல்றீங்க. சரி, மாற்றமா ஏற்றமா, ரைட். ஏற்றம்க்கு என்னெல்லாம் ஏறி இருக்கு காட்டுங்க, சொல்லுங்க. எதெல்லாம் ஏற்றம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணீங்கன்னா கரெக்ட். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து டுபாகூர் தலைவர்னு யாரை போட்டு பாருங்கன்றதுலாம் மெச்சூரிட்டி இல்லாத சிறுபடுத்தனமான பேச்சு. நான் அப்படிதான் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து அறிவாது பாருங்க, பேசலாம் கவர்ச்சிக்காக, அடுத்தவங்களை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காகவும் கட்சிக்காரனை குஷிப்படுத்துறதுக்காக பேசலாம். ஆனா அதுக்கு ஒரு வரம்பு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கேட்டகரி இருக்கானுங்க சார். எல்லாத்தையும் ரசிப்பானுங்க. ஒருத்தர் பச்சையா திட்டுறீங்கன்னு வச்சுங்க, அதை ரசிக்கிறதுக்கு கூட ஒரு கூட்டம், அதுக்கு அந்த வார்த்தையை ரசிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான். அவன் தொடர்ச்சி அவன் பேசணும்னா இருப்பான். கெட்ட வார்த்தையில ஒருத்தனை பேசுறான்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தையை ரசிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து கை தட்டுவான். அதை கூட கை தட்டுவான். ஏய் என்னடா வல்கரா பச்சையா பேசலாம், அதுக்கு போய் கை தட்டுனா அவன் ரசிக்கிறனா இருக்கும். ஆனா இங்க வந்து குஷிப்படுத்துறதுலாம் பேசக்கூடாது. அறிவார்ந்து ஒரு விஷயம் விவாதிக்கப்படுதுன்னா அதுக்கான ப்ரிப்பேரா நீங்க வரணும் சார். ராத்திரி பகலும் எதுக்கு புத்தகம் படிக்கிறோம்? நீங்க நாளைக்கு டிபேட் சார், உங்களை கூப்பிடுறாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, என்னங்க தலைப்பு, இதான் தலைப்பு, ரைட். அப்போ அதுக்காக நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். நீங்க யாராவது நீங்க ப்ரிப்பேர் வந்துருக்க பாருங்க. இடுமான கார்த்திக் வந்து பேசுறது வந்து அது ப்ரிப்பேர் ஆல்ரெடி. ஆனா மறுத்து ஏற்றம்னு பேச வந்த நபர்கள் ஏதாவது பாயிண்ட் அவுட் எடுத்து வச்சாங்களா? இல்ல. அப்போ நீங்க உங்ககிட்ட என்ன கேட்டா மலிவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரை வந்து நீங்க இழிவுபடுத்தலாம். இப்ப நீங்க பேசிட்டு போயிட்டீங்க, அடுத்த அட்டாக் எங்க வரும்? அவன் பார்த்துட்டே இருப்பான். சாட்டை துறைமுருகன், ஓ எங்க தலைவர் வந்து இப்படி சொல்றீங்களா, இதோ நாங்க பார்த்துறோங்க, பக்கா மாஸ்டர் நாங்க பார்த்துக்கிறோம், அப்படிதானே வரும். கண்டிப்பா யாரா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் வரும் இல்லை சார். அதனால தான் இந்த கன்றாய் இந்த கருமத்துக்கு நான் போறதே கிடையாது. இந்த டிபேட்டு, இந்த மக்கள் மன்றம், மயிறு மன்றம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து இவங்க டிஆர்பி ஏற்றுறதுக்கு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உசுப்பேற்றி விடுவாங்க, டென்ஷன் ஆக்குவாங்க. நம்ம டென்ஷன் ஆகும்போது நான் கேட்டிங்கன்னா சில நேரங்களில் வார்த்தை பிரயோகம் வந்து வேற மாதிரி போயிடும். ஏன்னாங்க நான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பன்றி குட்டியோட சேர்ந்த கன்று குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பன்றி குட்டியாக மாறிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நிலைமை, நம்ம அறிவார்ந்து நம்ம வந்து டிபேட்டுக்கு போவோம். ஆனால் அங்கே பேசக்கூடிய நபரை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேச்சு திசை மாறிடும். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? புரியுது. அங்கே நம்ம யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபேட்டை வந்து கலந்துக்கிறோன்னு இருக்கு, பங்கேற்கிறோன்னு இருக்கு. நம்ம அங்கே போனோம்னா என்னன்னு கேட்டா, இந்த நபர்கள் வந்து இப்படி பேசும்போதுன்னு கேட்டா அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்வோம்? ஓ நீங்க டுபாகூர் தலைவர் சொல்றியா, அப்போ பாரு, அதே கூகுளில் போய் பாரு, திரிஷா பூஷன் யாரை போட்டு பாரு அப்படி. அப்போ என்ன ஆகும்? பார்வையாளர் பத்தி என்ன நேயா இந்த சேகர நேயா இவ்வளவு கேவலமா பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? எனக்கு இந்த கருத்து மோதல்கள் வந்து கருத்து ரீதியா வைக்க தெரியாதவங்க இந்த மாதிரி தேவையான விமர்சனம் பண்றாங்க. நடத்தணும். ஒருமையில பேசுறதுக்கு காரணமே அதான். ஒரே இல்லை சொல்லிடுற பாருங்க, அங்க நெறியாளருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கருத்தியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெறியாளருக்கான தகுதி வேணும். சேனல் ஓனர் இருந்தாலும் நீ வந்து பாத்தீங்கன்னா நெறியாளர் ஆயிட முடியாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். முதல்ல நெறியாளர்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்கு? சும்மா நீ சேனல் ஒரு நேரத்தில் ஓனர்னா நீங்க நெறியாளர் ஆயிடுவியா? நீ நெறிப்படுத்த தெரியணும் முதல்ல. உனக்கு அது தகுதி இல்லை, அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. அப்புறம் நீயே சரியில்லைன்னா அப்போ வரக்கூடிய நீங்க தேர்வு செய்யற நபர் எப்படி இருப்பாங்க? நான் கேட்கிறேன். கல்யாண சுந்தரம் அறிவார்ந்து பேசக்கூடிய நபர், இடுமாவனம் கார்த்திக்கும் அறிவார்ந்து பேசக்கூடிய நபர், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாள் எம்எல்ஏ வந்து பரந்தாமனும் அறிவார்ந்து பேசக்கூடிய நபர். இதுல வந்து வைகை செல்வன், கரெக்ட், வைகை செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவார்ந்து பேசக்கூடிய நபர். ஏடிஎம்கள் இருந்து போன சொன்னாங்கன்னா வைகை செல்வன், அவர் முன்னாள் அமைச்சர், தமிழ் சுத்தமா பேசக்கூடிய நபர், வரலாறுல எடுத்து பேசக்கூடிய நபர், அறிவார்ந்து பேசக்கூடிய வந்து தனிநபர் தாக்குதல் பேசக்கூடிய நபர் கிடையாது, நாகரிகமா பேசக்கூடிய நபர். நாகரிகத்தோட உச்சத்துல இருக்கும் வந்து வைகை செல்வனுடைய பேச்சு நான் கேட்டிருக்கிறேன். இப்போ அடுத்த கட்டம்னு கேட்டீங்கன்னா வந்து ஜெகதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவேசமா பேசலாம், ஆனால் வந்து தனிநபர் சாடலுக்கு வந்து கிடையாது. நான் பார்த்தேன், ஆவேசமா பேசக்கூடிய நபர் தான். இத்தனைக்கும் அவர் தமிழ் தேசியத்தை பாதியில தான் இருந்தாங்க. சீமான் மீதான கருத்து வேற்றுமை, அந்த நிர்வாகிகள் அங்கே இருக்கிற கருத்து வேற்றுமை, இதனால என்ன செஞ்சுட்டாங்கன்னா தமிழ் தேசிய பாதியிலிருந்து மாறி இருக்கக்கூடாது. நீங்க கருத்து வேற்று வெளியே வந்துருக்கலாம், எனக்கெல்லாம் மரியாதை உண்டு. நீங்க கருத்து வேற்றுமை கூட வெளியே வந்துருங்க, ஆனா தமிழ் தேசிய பாதையில நீங்க நிக்கணும்ல. அதை விட்டுட்டு நீங்க இன்னொரு கட்சியில போய் சேர்றீங்கன்னா அங்க வந்து உங்க நிலைமை என்ன, அங்க உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈர்ப்பு என்ன, அங்க என்ன தமிழ் தேசிய பாதையில என்ன செயல்பாடு இருக்கு. அப்ப நம்மளாம் தமிழ் தேசிய ஜெகதீஷ பாண்டி நம்ம என்ன நினைச்சிட்டோம், இவர் தமிழ் தேசியவாதி
அந்த பார்வை தான் நமக்கு இருந்துச்சு. அப்படிதான் நம்ம மதித்தோம். ஆனால் இப்போ நீங்கள் போய் இன்னொரு கட்சியில் போய் நீங்கள் வந்து சேர்றது ஷாக்கு நமக்கு. ஆனால் அதில் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆவேச பேச்சு இருக்கலாம் சார், ஆனால் அநாகரிக பேச்சு கிடையாது. ஒவ்வொருத்தர் ஸ்டைல் அது. ஆனால் ராவுதர் பேசுறது ஆனால் ஆவேசமாக பேச முடியாது. ஆனால் இந்த மாதிரி வந்து அசிங்கமாக வந்து டுபாகூர் தலைவர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்கு. அவ்வளோதான் மெச்சூரிட்டி பக்குவம்னு. அவ்வளோதான். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார்.